சரி பர்ஸ் எடுத்து வந்து அதில் வச்சுக்கலாம். இங்கேருந்து போட்டு போனால் ஏற்கனவே இப்போ காலம் கெட்டு கிடக்கு. என்ன இங்கே நகை இருக்குது? ஆன்ட்டி தான் வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்தில் இந்த தடவை சௌமியாவை எப்படியாச்சும் மாட்டி விட்டுறணும். எப்போ பாரு அவ்வளவே ஒசத்தி பேசுகிறாங்களா? இன்னைக்கு தான் இந்த சௌமியா வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடப்போம். இங்கே நம்ம நகை எங்கே தானே வச்சுட்டு போனோம்? காணா. பிரியா, சௌமியா, என்னங்கட்ட? அம்மாடி நகை எடுத்து இங்கே வச்சுட்டு பர்ஸ் எடுத்துட்டு வர முடியும், நகையை காணாம்மா. பாத்தியா நீ? இல்லையே, நான் பார்க்கலையே. நான் பிரியாட்ட கேட்டுக்கிறேன். யா ஆன்ட்டி, அம்மாடி, நான் விசேஷத்துக்கு போகிறதுக்காக என் நகையை இங்கே எடுத்து வச்சுட்டு பர்ஸை எடுத்துட்டு வரலான்னு போனேன். நகையை காணாம்மா. நீ எதுவும் பார்த்தியாடா? ஐயோ, நான் இப்போதான் வரேன் ஆன்ட்டி. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடி பார்ப்போம் வாங்க. இல்லைம்மா, நான் இங்கே தான் வச்சேன். இருந்தாலும் வாங்க தேடி பார்க்கலாம். ஆன்ட்டி, இங்க பாருங்க, சௌமியாக்காவோட பர்ஸ்ல இருக்கு இந்த நகை. இந்த நகை எப்படி என் பையில வந்துச்சு? சௌமியா, நான் தாம்மா உன் பர்ஸில் என் பர்ஸுன்னு நினச்சி வச்சுட்டேன் போல. தெரியாமல் நான் இங்கே வச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். சாரி, மன்னிச்சுக்கம்மா. நான் விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நம்ம இங்கே தான் வச்சுட்டு தான் பர்ஸ் எடுக்க போனோம். ஆனால் எப்படி சௌமியா பர்ஸில் போச்சுன்னு தெரியல. இதை பிரியா தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு 100% இருக்குது. சரி, எதா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பேசிக்கலாம் என்னன்ட்டு. நம்ம தானே ஆன்ட்டியோட நகையை எடுத்து சௌமியா பர்ஸில் போட்டோம். ஆன்ட்டி இப்போ எதுக்கு அவங்க போட்டதா சொல்லிட்டு போகிறாங்க? தப்பு ஸ்டாலு.